பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு என்ன உண்டா? அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த துன்மார்க்கர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தீயோரும் சொல்லப்பட்டிருக்கு, தீயவர்கள் சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாரும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த துன்மார்க்கன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன்ட்டு பேர் போட்டிருக்குது. சன்மார்க்கன், துன்மார்க்கன், நீதிமான், இப்படி பெயர்கள் இருக்குது. ஆனால் இவங்க என்னவா? பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள், தீய காரியங்களை செய்கிறவர், தீமைக்கான விளைவுகளை சந்திக்கிறவர்கள், தீமையான காரியங்களை செய்கிறவர்கள். துன்மார்க்கருக்கு என்ன உண்டா? துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் தான். துன்மார்க்கு வரும் துன்பங்கள் பல. துன்மார்க்கருக்கு என்ன வருமா? துன்பங்கள் பல. ஆனால் கர்த்தரை நம்புகிற மனிதனை அவருடைய மாறாத அன்பு சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிற மனிதனை, பிள்ளைகளை அவருடைய மாறாத அன்பு சூழ்ந்து கொள்ளும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துன்மார்க்கன்ற வார்த்தைகளை குறித்து பார்க்கும்போது அநேக வேதனைக்குரிய ஒரு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் சாவான் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. வேதம் அப்படியே அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களோ பாக்கியவான்கள் வேதம் சொல்லப்பட்ட. அந்த பாக்கியவான்கள்ன்ற வார்த்தைக்கு முன்பாக ஒரு மொழிபெயர், ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன? நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிற யாக்கோபை தன் துணையாக கொண்டு கர்த்தர் மேல் தம் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவருடைய அன்பு பெருகும். அன்பு தேவஜனம், அவருடைய மாறாத அன்பு அவர்களை சூழ்ந்து இருக்குன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் தன் கைகளின் செய்களினால சிக்கி கொள்ளுகிறான். அவன் செய்கிற அவனுடைய காரியங்களே அவனை சிக்க வைத்துட்டு இருக்கும். அவன் செய்கிற தவறுகளே, அவன் செய்கிற தீமையான காரியங்களை, தீய செயல்களே அவனை சிக்க வைத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எப்படியாப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எசேக்கியேல் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த துன்மார்க்கனை குறித்து. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி கட்டளைகளை கை கொண்டு நீதியும் நியாயத்தையும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதலும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அன்பான தேவன். அன்பு தேவஜனமே, ஒரு தீய காரியங்களை, தீய செயல்களிலிருந்து அவன் மனம் திரும்பும் போது கர்த்தர் அந்த காரியங்களை என்ன பண்ண முடியாதான்? அவர் நினைக்கிறதில்னு வேதம் சொல்லுது. அவர் கட்டளைகளை கை கொண்டு நீதி நியாயத்தை செய்யும்போது அவன் செய்த மீறுதல்கள் நினைக்கப்படுவதில்லைன்னு வேதம் சொல்லுதுங்க. இன்றைக்கு நம்மளுடைய செயல்கள் எப்படியாப்பட்டவைகளாக இருக்குது? துன்மார்க்கமான செயல்களா? கர்த்தருக்கு முன்பாக நீதி நியாயமான செயல்களாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவருடைய நிலையான அன்பில் பாதுகாக்கப்படுகிறார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவருடைய நிலையான அன்பு, வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நிலையான அன்பில் என்ன பண்ணப்படுகிறாங்களாம்? பாதுகாக்கப்படுகிறாங்களாம். அருமையான ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பத்தார் வசித்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த பட்டணத்தில் அந்த தெருவுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸு? அங்கே செய்யப்படுகிற அது எந்த காரியமாக இருந்தாலும், அதில் எந்த குடும்பமாக இருந்தாலும், இந்த 2 தெரு 3 தெரு இருக்கிற இந்த குடும்பத்துக்கு அவங்க எல்லா காரியங்களுக்கும் உடன்பட்டால் மட்டும்தான் அவங்க அந்த பகுதியில் வசிக்க முடியும். இல்லைன்னா அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அந்த தெருவை விட்டு, அந்த குடும்பத்து மத்தியில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்படும். அப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்தது. ஆனால் அதன் முதலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியங்களில் நீதி நியாயமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர்கள் மேலே மற்றவர்களுக்கு விரோதம். இந்த காரியங்களுக்கு உடன்பட மாட்டாங்க, நம்ம சொல்லுகிற காரியங்களுக்கு உடன்பட மாட்டாங்களேன்னு தேவையில்லாத காரியங்கள். ஒரு நாள் ஒரு வாலிபன் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்கு மேலே கல் தூக்கி போடுறது, மதுபானம் குடிச்சு வந்து கதவை உடைக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நாள் ஒன்று வந்தது. ஒவ்வொரு நாளும் அவங்க போகும்போது வரும்போது கல்லை கொண்டு வீசுறது, தவறான வார்த்தைகளை பேசுறது, அப்படியாய் அவர்கள் அந்த குடும்பத்தார் துன்பப்பட ஆரம்பித்தாங்க. கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள். என்ன செய்வதென்று தெரியலை.
இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் நீதி நியாயம் செய்கிறவர் ஆண்டவரே. இந்த தெருவில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன பாவம் செய்தோம் அப்பா, அந்த மகனை நீங்கள் ரட்சிங்க நின்று கத்தர்கிட்ட ஜெபிச்சாங்க. கத்தர்கிட்ட சொல்லி அந்த மகனுக்காய் ஜெபிச்சாங்க. அந்த மகனை கூப்பிட்டு வச்சும் பேச ஆரம்பித்தாங்க. அந்த குடும்பத்தார், அந்த தகப்பனார் கூப்பிட்டு அந்த மகனை அழைத்து பேச ஆரம்பித்தாங்க. அந்த மகன் சொல்லு, நீ பெரிய பரிசுத்தவான், எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? அவர் வயசுக்கும் அவர் வார்த்தைக்கும் மரியாதை கொடுக்காத கடினமான வார்த்தைகள் பேசுனது மட்டும் இல்லை, அவரை காயப்படுத்தி கடந்து செஞ்சான். பெரியவரும் கூட பார்க்காம காயப்படுத்தி கடந்து செஞ்சான். அந்த பெரியவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிற அளவுக்கு காயம். அந்த மகனுக்குள்ளே இருக்கிற இந்த தீய செயல்கள், தீமையான செயல்கள், தீமையான காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நடப்பக்க ஆரம்பித்தான். நீங்கள் இந்த இடத்துல வாழணுன்னா என்னை மீறி எப்படி நீங்கள் பழிப்பீங்க, என்னை மீறி எப்படி நீங்கள் வாழ்ந்துருவீங்க. இன்றைக்கு அநேக துன்மார்க்கமான செயல்கள், துன்மார்க்கமான கிரியைகள். அன்பு தேவஜனமே, அந்த மகன் சடுதியாக ஒரு இரவு வந்து சரீர பலவீனம் குன்றி பாதிக்கப்பட்டு தாய் தகப்பனற்ற வாலிப பையன், உடன் பிறந்தவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு அவனை மருத்துவ வசதிக்கு கூட மருத்துவத்துக்கு கூட அவனுக்கு உதவியற்ற நிலைமையில் யாரும் இல்லாத இருந்தாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் இந்த விஷயம் தெரிஞ்சு கேள்விப்பட்டு, நீ என் கூட வர விரும்பினா நான் உனக்கு மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லப்போ அவனும் கண்ணீரோடு நான் வரேன்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் அந்த மகனை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கடந்து வந்த உடனே அவனோடு கூட இருந்த நண்பர்கள் என்ன சொன்னாங்க, எப்படி நீ அவனை கூப்பிட்டு, யார் உன்னை கூப்பிட்டது? இல்லை, அவனாக தான் வந்தான். இதோட அவனோட உறவு நீ வச்சிக்க கூடாது. அவனோட நீ இதுக்கப்புறம் நீ அவனோட நீ பேசுறது பார்க்குறத நான் பார்த்தேன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே நான் கட் பண்ணிக்குவேன். அப்படியா சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. மருத்துவமனையில் 1 நாள் 2 நாள் ட்ரீட்மெண்ட் இல்லை. அவனுடைய சரீரத்தை எல்லாவற்றையும் பரிசோதிக்கும்படி அவனுடைய நாட்கள் கணக்குகளை கடந்து செஞ்சது. அந்த மகனை பரிசோதித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவன் அநேக போதை வஸ்துக்களால் குடித்து அநேக சரீரத்தில் அநேக பலவீனங்கள். அந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி பார்த்தபோது தான், உடல் பரிசோதனைகள் பார்த்தபோது தான் எல்லா பழுதான நிலைமையில் இருந்தது. கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இரவு ஒரே ஒரு நண்பரோடு அந்த மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்தான். உணவின்றி அவருக்கு உதவியற்ற நிலைமையில் கண்ணீரோடு இருந்தான். அப்போது வெளியில் இருக்கிற தன் நண்பனை அழைத்து, நான் இனி பிழைக்க மாட்டேன்ற ஒரு நிச்சயம் எனக்கு வந்துடுச்சு. நான் ஒரே ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என் நண்பராக இல்லாக்கிட்டே கூட நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் என்னை மன்னிச்சாலும் மன்னிக்கலாம்னா பரவாயில்ல, எனக்கு ஒரே ஒரு உதவி நீங்கள் கடைசியாக எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி போய் கேட்டப்போ, என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணானே, அந்த பையனை நான் பார்க்க விரும்புகிறேன், அந்த சகோதரனை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இரவு சொன்னான். அப்போது அந்த சகோதரர் சொன்னான், போகுது விடிட்டும், நீ என்ன சொல்ல போகிற, நான் என்ன சொல்லணும்? இல்லை, கடைசியாக நான் அவன்கிட்டயும் அவங்க குடும்பத்தார்கிட்டே நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், என்னை மன்னிப்பீங்களான்ட்டு நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அதிகாலை பொழுது விடியட்டும், நான் அவனை அழைத்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் காலை நேரம் பார்த்திங்கன்னா அந்த தெரு 2-3 தெரு ஒரே பரபரப்பாக இருக்கும். இன்னார் பிள்ளை, இந்த ஏரியா தாதா மாதிரி இருந்த பிள்ளை, 2 தெருவுக்கும் 3 தெருவுக்கும் தாதா மாதிரி இருந்த பிள்ளை, ஒருத்தனுக்கு அடங்காத ஒரு பிள்ளை, மருத்துவமனையில் அட்மிட் பண்ண பிள்ளை, பலவீனத்தோடு இருந்த மகன் இறந்துட்டான்னு துக்க செய்தி கேட்டாங்க. ஆனால் அவனுக்காக அவனுடைய அடக்க ஆராதனை யார் செய்திருப்பாங்க? அந்த 3 தெருவுக்காரன் ஒரு அடக்க ஆராதனை செய்ய முன் வரவில்லை. அவன் செய்த தீமையான செயல்களால் அந்த 3 தெருவுக்காரன் அவனை கைவிட்டாங்க. ஆனால் இறுதி சடங்கு செய்யும்படி யாரும் முன் வரலை. கர்த்தருடைய குடும்பத்தார் தன் சொந்த குமாரனா அவங்கள பாவித்து அந்த மகனோடு கூட பிறந்தவர்கள் கூட முன் வரலை. அரசு மருத்துவமனையிலேருந்து பாடி கொண்டு வந்து அந்த மகனோடு இறுதி சடங்குகளை செய்தாங்க. அன்பு தேவஜனமே, அவன் கடைசி மனம் திரும்புதல், துன்மார்க்கன் தன் துன்மார்க்க கிரியைகளினால வாழ்வை இழந்துட்டான். ஆனால் கடைசி நேரம் அவனுடைய மனம் திரும்புதல், அவர்களிட நான் மன்னிப்பு கேட்கணுன்ற மனம் திரும்புதல், அவனுக்குள்ளே என்ன ஒரு காரியம், உறவுகள் கைவிட்ட போதும் அந்த சகோதரன் வந்து கடைசி நிமிஷத்தில் நான் காப்பாற்றும்படி என்னை மருத்துவமனையில் சேர்த்தானே, அந்த நல்ல ஒரு அன்பை நான் பார்க்குறேன், அவர்களுக்குள்ள அந்த தேவ அன்பு இருந்ததை நான் பார்க்குறேன் என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லும்போது அவன் மறிச்சு போயிட்டான். ஆனால் அந்த குடும்பத்தார்
அந்த மகனுக்கு உண்டான இறுதி காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க மேலே அந்த மாறாத அன்பு சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களை அவருடைய நிலையான அன்பு பாதுகாக்கும். கண்களை மூடி, அன்பின் ஆவியானவரே, அந்த மாறாத கிருபைப்பா, உங்களை நாங்கள் நம்புகிறோம்ப்பா. இந்த நிமிஷத்தில் நாங்கள் உங்களை நம்புகிறோம்ப்பா. துன்மார்க்கமான செயல்கள், துன்மார்க்கமான கிரியைகள், தீய எண்ணங்கள், தீய காரியங்கள், தீய செயல்கள் அப்போ பொல்லாப்பு செய்யும்படி, மற்றவர்களுக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்யும்படி, பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத கிரியைகள் இருந்தால் மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இன்றைக்கு கர்த்தரை நம்புகிறவர்களே அவருடைய பேரன்பு சூழ்ந்து கொள்ளும், அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் வேதம் சொல்லுதுப்பா. அந்த கிருபை பாதுகாக்கும்ப்பா, அவருடைய மாறாத அந்த கிருபை பிள்ளைகளை பாதுகாக்கும் சொல்லி வேதம் சொல்லுதப்பா. இன்றைக்கு அந்த மாறாத கிருபை, அந்த பாதுகாப்பின் கிருபை குடும்பம் மேலே வரட்டும் அப்பா. மாறாத அன்பு குடும்பத்து மேலே வரட்டும்ப்பா. உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா மீ துதிக்கிற முடியும் அன்பு ஆண்டவரே சூழ்ந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துமே. அதற்காய் நன்றி. கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவஜனமே, அவருடைய மாறாத பாதுகாப்பின் அன்புக்குள்ள இருங்க. அவருடைய கிருபை பெரியது. அன்பு தேவஜனமே, அவரை நம்புகிற பிள்ளைகள் மேலே அவருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கும். அவரை நம்புகிற பிள்ளைகள் மேலே மாறாத அன்பு சூழ்ந்து கொள்வது நிச்சயமே. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். God bless you. Have a blessed day.